Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 111 Tarot in Tamil. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ லவ் ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா உங்க பர்சனுடைய ஃபீலிங்ஸே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? So let's start with tarot cards. So what about your person current feeling towards my collective? Please spirit. ஸோ ஜஸ்ட் உங்கள் பர்சனை வந்துட்டு உங்கள் ஹார்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் மைண்டடாக வந்துட்டு பாருங்கள். ஸோ தட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ மூன் கார்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. ஒரு சிலருக்கு இங்கே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ட்ரஸ்ட் இஷ்யூ தெரியுது. ஓகே, ஒரு சிலருக்கு ஒரு குழப்பம், ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ், ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்துட்டு கடகம், விருச்சிகம், மீனம் அதில் ஏதோ ஒரு ராசியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு சரியாகலாம், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குழப்பத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் பிரேக். இந்த நோ கான்டாக்டாக இருக்குது, பிரேக்கப்பாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு வந்து அது ஒரு பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஓகேவா? நீங்கள் பிரைட்டாக இருக்கிறதா அவங்க நினைக்கலாம். இன்னொன்று, நீங்கள் இது ஃபுல்லாக அவங்க உங்களை நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறீங்க, பெயின்ஃபுல்லாக இருக்கிறீங்க, அதே மாதிரி சில விஷயங்களை மறைக்கிறீங்க. இல்லைன்னா அப்பப்போ வந்துட்டு உங்கள் மனசு அப்பப்போ மாறுது. ரைட், ஒரு முடிவுக்கு அவங்களாலே வர முடியல, ஐதர் அவங்களால வர முடியல, அப்படி இல்லைன்னா உங்களால் வர முடியல. அதாவது என்ன முடிவுனா மேரேஜ் பற்றின முடிவு. வா, ஓ மை காட், 2 கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. உங்கள் பர்சனோடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் அது அப்பப்போ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. ரைட், ஒரு சிலருக்கு உங்களுக்கோ இல்லை உங்கள் பர்சனுக்கோ மேரேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். இது யாருக்கோ இருக்கலாம், நாட் ஃபார் ஆல். அது ரொம்பவே வந்து ஒரு பெயினை கொடுக்குற மாதிரி இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது உங்களுக்காக இருந்தால். அதர்வைஸ் 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது. இது வெரி ஃபியூ. மற்றவங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஹார்ட் பிரேக் வந்து தெரியுது நிறையா. ஓகே, ஸோ பட் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வேணும். ஓகே, ஸோ ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ இதை ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அவங்க. நீங்கள் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அவங்கள வந்து சைல்டிஷாக நினைக்கிறாங்க. ஓகேவா? குழந்தைத்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு மேபி ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ரைட், ஸோ என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு தெரில. இப்போது இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் அமைதியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நமக்குள்ளே நடந்த பிரச்சனைகளுக்கு ஹீலிங் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ what is this judgment? Let's see. Please spirit, what is this judgment? Temperance. Yes, பொறுமையாக இப்போதைக்கு இருக்கிறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும். சிச்சுவேஷன் ஆனால் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே ஒரு வருத்தம் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் வேணும். அதுவும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஸோ புதுசாக ஒரு ஜாப் கிடைக்கணும், இல்லைனா புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், லைக் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி திங்க் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஓகே, சில பேர் மேரிடாக இருக்கிறீங்க அண்டு குழந்தை ரிலேட்டடாக ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கலாம். பட் அந்த முடிவு வந்துட்டு அவங்க பொறுமையாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே,
ஃபீலிங்ஸை வந்து மறைக்கிறாங்க. இங்கே மேபி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு யாரோ ஒருத்தர் இதில் 2 பேரில் ஒருத்தர் வந்து மேற்கொண்டு படிக்கிறதோ இல்லை வேறு ஏதோ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது ரிலேட்டடாக உங்கள் பர்சன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணி. ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியை கண்டிப்பாக விரும்புகிறாங்க. பட் அந்த ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஆனால் அவங்க பிடிவாதமாக இருக்காங்க. என்ன அப்படின்னா மேபி ஒரு சிலர் ஃபேமிலியோடு தான் இருப்பேன் அப்படின்றதுல அவங்க பிடிவாதமாக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து அவங்க சொல்கிறது தான் கரெக்டு. ஓகே, எனிஹோ எல்லாருமே உங்கள் பர்சன் உங்கள் எல்லாருடைய பர்சனுமே அவங்க பேசுகிறது தான் கரெக்டு. அவங்க எடுக்கிற பிளானு டெசிஷன் அதுதான் வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், மேரேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. பட் அதை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வாட் எல்ஸ் தேர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. அகெயின் அங்கே பொறுமை அப்படின்றது தான் வருது. சில பேருக்கு மணி ரிலேட்டடாக அவங்க சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து அவங்க இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. சாரி, நியூ பிகினிங் அதே தான் நமக்கு அகைன் அண்ட் அகைன். ஓகே, ஸோ இப்போ எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனைகளை வந்து வேற விதமாக யோசிக்கிறாங்க. ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு கிளாரிட்டி குழம்பிட்டே இருந்திருக்காங்க. பட் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ மாற்றி யோசிக்கிறாங்க. ரைட், what about their feelings towards you? உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களை பற்றி என்ன? Let's see. Wheel of Fortune, Five of Wands, Eight of Swords. நீங்கள் அதிகமாக அதுதான் பயப்படுறீங்க. நீங்களா ஏதோ ஒன்று நினச்சிக்கிறீங்க. அதுவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டாக்ஸிக்காக இருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லை தேர்ட் பார்ட்டிஸில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா, அது வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அது உங்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மாறணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, இந்த எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது அதையும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களை நீங்களே எதிர்மறை எண்ணங்களால் நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் யோசிக்கிறது அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா, அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ரைட், ஸோ அவங்க உங்கள் சைடு இதுதான் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் உங்களோட போராடுற மாதிரி இருக்கு. பட் அது வந்து சேஞ்ச் பண்ணணும். அது பிகாஸ் நீங்கள் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வச்சிட்டு இருக்கனால தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இதோட இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா வந்து பார்க்கலாம். 1 செகண்ட். ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து என்ன ராசியோ ஒரு ராசிக்கும் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ப்ளீஸ் ஸ்பிரிட். Soulmate. Yes, this is your soulmate. Past life relationship, trust. Oh my God. Heart to heart conversation, unrequited love. ரெண்டு பேருக்கு நடுவில் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒத்து போகாத மாதிரி தெரியலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா
இதயம் திறந்து நீங்க பேசும்போது இது என்கரேஜ்மெண்ட் வரையும் போய் முடியும்னு சொல்றாங்க. நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பாவும் இவங்க இருக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் இந்த இந்த யுகத்துல தான் மீட் பண்ணீங்கன்னு இல்ல, மேபி நீங்க பல யுகங்களா வந்து சேர்ந்து இருந்திருக்கலாம். உங்களுடைய சோல்மேட்டாவும் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் குட் பி த ஒன் அப்படின்றதும் தெரியுது. வெரி சூன் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் வந்து கூடிய சீக்கிரத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட போகுது. ஓகே, ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் நம்ம இந்த டெக்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஏஞ்சல்ஸ். ஸோ வாட் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ? they are feeling towards you. ஸோ முருகர் ஆரக்கிள் டெக் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு டெய்லி கைடன்ஸா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, டெய்லி நீங்க முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, இன்னைக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அவர் கூட நீங்க பேசுற மாதிரி டெய்லி ஒரு கார்டு எடுத்து எனக்கு இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுபடி நீங்க ஒரு அந்த டேவையும் எடுத்துட்டு போகலாம் இல்லையா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் see உங்களுடைய பர்சன் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. ப்ளீஸ் put it. What about my collective person feeling towards my collective? Kisses. அதிகமாவே உங்களை பத்தி யோசிக்கிறாங்க. நடந்து முடிஞ்சது நீங்க பாஸ்ட்ல எவ்வளோ தூரம் ஒரு அந்யோன்யமா இருந்திருப்பீங்க அப்படின்றதே அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அகெயின் அந்த ஒரு லவ் அது வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க, ரைட்? ஸோ என்னதான் ஃபைட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிடலாம், உங்களுடைய மைண்ட் செட்டை வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பாசிட்டிவாவே இருங்க. 8 of Swords எனர்ஜிலாம் தெரியுது. அந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு ஒரு நேர்மறை எண்ணங்களை வந்து வளர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி இருந்தா உங்க பர்சனுக்கு பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஹீலிங் ஹார்ட், healing from heartbreak, freedom from toxic relationship or addiction. ஸோ ஒரு சிலர் வந்து சப்போஸ் ஒரு சிலருக்கு அவங்க சைடு வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காவோ அடிக்ஷனாவோ இருந்திருக்கலாம். அதுலேருந்து இப்போ அவங்க வெளியே வராங்க. இருந்தாலும் அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால ஏற்பட்ட பாதிப்புக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்துட்டு ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, so they are feeling towards you. What is this? அதுதான் somewhat அவங்க சில விஷயங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதால கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதனால அவங்களுக்கு ஹீலிங் போயிட்டு இருக்கு. அது மேபி உங்கள்கிட்ட காட்டாம அப்படி ஹீலிங் நடக்கும்போது உங்ககிட்ட இருந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஸோ உங்க கூட இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம் அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு சோல் கனெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதுலயும் நமக்கு வந்தது ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ்லயும். இது வந்து கண்டிப்பா ஒரு சோல் கான்ட்ராக்டா இருக்கு. தேர்ட் பார்ட்டினால வந்துட்டு அவங்க என்ன இருக்குங்கன்னா சம்வாட் டெம்ப்டா இருந்திருக்கலாம் சில பேர். ஓகே, பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு சிலர், ரைட், நாட் ஃபார் ஆல், அப்படி ஆயிருந்தா அது வந்து அவங்களுக்கு அங்க ஒரு எண்டு வருது அப்படின்றது தெரியுது. ஸோ அவங்க லவ் உங்க சைடு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஹேவ் ஃபெய்த், நீங்க நம்பிக்கையோட இருங்க, நான் வந்துட்டு வரேன் அப்படின்றது ஒரு விஷயத்த அவங்க உங்களுக்கு சொல்றாங்க. சர்ப்ரைஸ்
இன்விடேஷன் ஆர் மீட்டிங் ஹெசிடேஷன். ஒரு சிலர் நீங்கள் மீட் பண்ணணும் கேட்டுட்டு இருக்கீங்களா, பட் அவங்க வந்து அதை சர்ப்ரைஸாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மீட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ பாஸ்ட் மெமரிஸ் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு I want to take 2 cards from tarot for each zodiac sign. ஸோ நீங்கள் விரும்புகிற பர்சன் ஆர் நீங்கள் நினைக்கிற பர்சன் வந்து மேசராசியாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் விரும்புகிற பர்சன் மேசராசியாக இருந்தால் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 5 of cups. பாஸ்டே யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, சரியா? கொஞ்சம் மேபி ஒரு சிலர் பிளாக்டாக இருக்கலாம். அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், அவங்களுடைய ஹாப்பினஸ் விரும்புகிறாங்க. கொஞ்சம் அவங்க வந்துட்டு ஹார்ட் பிரேக் இருக்க தான் செய்து, இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னைக்கோ அவங்க வந்துட்டு ஒரு அந்த பிரேக்கப்னால அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மேரேஜ் அப்படி ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்ற யோசிக்கிறாங்க. ஓகே, திங்க் பண்ணுறாங்க இல்லையா, நடந்தது, கஷ்டப்படுத்தினது, காயப்படுத்தினது எல்லாத்தையுமே வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க, ரைட்? அப்படி திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாற்றம் வரதானே செய்யும். ஓகே, அடுத்து உங்கள் பர்சன் வந்து ரிஷபராசியாக இருந்தா, உங்கள் பர்சன் ரிஷபராசியாக இருந்தா அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, மேபி உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து இவங்க வந்து கமிட்மெண்ட் தராங்களா, லவ் அண்ட் கேர் கொடுக்குறாங்களா, இல்லை நியூ பிகினிங் தருவாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனை வந்துட்டு அவங்க ஏற்படுத்திட்டு இருக்கலாம். மேபி அவங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ், அதாவது ஆப்ஷன் சொல்ல முடியாது, அவங்க வந்து எப்படின்னா ஃப்ரீயாக எல்லாருக்கூடையும் பேசுகிற டைப்பாக இருக்கலாம். அதனால உங்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக வந்து கொடுத்துட்டு இருக்கலாம். பட் இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, ஒரு சிலருக்கு அவங்க பர்சன் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, பட் யூ ஷுட் பி கேர்ஃபுல். திருப்பி அது ஆன் அண்ட் ஆஃபாகவே கண்டினியூ ஆகுமா அப்படின்றத நீங்கள் கவனமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு மிதுனம். உங்களுடைய பர்சன் மிதுனமாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன? மிதுனம், உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன், ஒரு சரியான முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையின்மை இருந்திருக்கும், அது மாறி போய் உண்மை தெரியுது அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது உங்கள் மேலே, உங்களை நோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கடகராசி. ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட், கடகராசி. உங்கள் பர்சன் கடகமாக இருந்தால் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன? உங்கள் பர்சன் கடகமாக இருந்தால் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். சேரியட், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அவசரப்பட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக அவங்களுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸி ஷெடியூல், மணி ரிலேட்டடாக ஓடிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நீங்கள் இல்லைன்னா அவங்க யாரோ இடமாற்றம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு, அது கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம் உங்கள் ஒருத்தருக்குள்ளே. ஸோ மேபி ஒரு டெசிஷன் ரிலேட்டடாக உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம் ட்ராவலும் தெரியுது, உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. நீங்கள் ஒருவேளை வந்து விட்டு கொடுக்காம பேசுறீங்களா, அது உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நேரில் வந்து பேசி என்ன ஏதுன்னு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, நினைக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அடுத்ததான் சிம்மம். உங்கள் பர்சன் சிம்ம ராசியாக இருந்தால் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ சிம்ம ராசியாக இருந்ததுன்னா ஹை பிரிஸ்டஸ், 4 ஆஃப் பென்டிகல்ஸ், 9 ஆஃப் கப்ஸ். அவங்களுடைய விருப்பம் நிறைவேறாம பெருமோன்னு பயப்படுறாங்க. அந்த ஒரு ஃபீலிங் ஹைட் பண்ணுறாங்க, மறைச்சிக்கிறாங்க, வெளியே ரொம்ப போல்டாக காட்டிக்கிறாங்க. ஓகே, லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, லவ் ஆஃபர் பண்ணணும், மோரோவர் கமிட்மெண்ட் ஆஃபர் பண்ணணும். பட் எதையோ இழந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஜாப் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா மணி லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். அண்ட் அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம், ரைட்? நீங்கள் வந்து
உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுறத அவங்களே கூட ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களாலே புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கீங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. ஓகே, ஸோ அவங்க சைடு ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான் பாருங்கள், ஜஸ்டிஸ் வந்து விழுது. What is this justice? Seven of Swords, Hierophant. சில பேர் வந்து நீங்கள் அது பேர் என்ன டிவோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஒரு சிலருக்கு அப்படி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து உண்மை பார்த்து பயந்து ஓடலாம். அண்டு சம்வாட் ஏதோ ஒரு பயம், உங்களுக்கு ஒரு தைரியம் வராத மாதிரி இருக்குது. கமிட்மெண்ட் ரிலேட்டடாக, மேரேஜ் பண்ணிக்கிறது ரிலேட்டடாக. ஓகே, ஆனால் வந்து அவங்க கமிட்மெண்ட் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஓகே, ஒரு சிலர் வந்து கோர்ட் கேஸ் டிவோர்ஸ்ன்னு போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வேற ஒரு பர்சன் லவ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுது. கலெக்டிவ். ஸோ உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்னன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்னிராசி, அதாவது உங்கள் பர்சன், நீங்கள் விரும்புகிற உங்கள் பர்சன் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசியாக இருந்தால் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, நீங்கள் வந்து அவங்க வந்து கரெக்டாக என்ன பேசணுமோ அதெல்லாம் சொல்லிடணும், அப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அவங்களே ஸ்ட்ரிக்டாகவே இருந்தால் கூட நீங்கள் வந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க வெளியே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுல ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அதை வந்து தவறாக எடுத்துக்கூடாது. நீங்கள் அதை வச்சு நீங்கள் எதோ யோசிச்சுக்கிறீங்க தேவையில்லாமல். நான் கரெக்டாக தானே பேசுகிறேன், உண்மையை தானே பேசுகிறேன், நேர்மையாக தானே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து 8 of Swords எனர்ஜியில் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும், விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இல்லை புரிய வைக்கணும்னு கூட நினைக்கலாம். துலாம், உங்கள் பர்சன் நீங்கள் விரும்பக்கூடிய உங்கள் பர்சன் துலாம் ராசியாக இருந்தால் அவங்க வந்து என்ன ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ, வாட் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. லாஸ் ஆஃப் 5 of Pentacles. Oh God, slowly they will come. Okay, for engagement. நியூ பிகினிங் வேணும். பெட்ரையல், நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம், இல்லை யாரோ இன்னொருத்தரை அவாய்ட் பண்ணுறதுங்க தெரியுது. ஸோ அவங்களுமே ஸ்டெப் எடுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இப்போதைக்கு. பட் ஸ்லோலி தே வில் டேக் ஆக்ஷன். ஏன்னா நியூ பிகினிங் வேணும், மேரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் நியூ ப்ரப்போசலே வந்திருந்தா கூட அவங்க அது வேண்டான்னு நினைக்கிறாங்க. அது ரிலேட்டடாக அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க விரும்பலை அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ், மன்னிப்பு நீங்கள் கேளுங்க, இல்லை அவங்க கேட்கணும்னு நினைக்கலாம் ஒரு சிலர், இல்லை லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ விருச்சிகம், நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் விருச்சிக ராசி அப்படின்னா அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்க ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட். Queen of Swords, Hierophant, Queen of Wands, Hangman, King of Pentacles. ஓகே, அவங்க எப்படின்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும், லாயலாக இருக்கணும், அதாவது ரொம்பவே உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் அதால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசலாம், இப்படி தான் இருக்கணும்னு உங்களுடைய பேச்சு இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம். சொல்ல வேண்டிய விஷயம் நியாயமாகவே இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இன்னும் என்ன யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிகமாக உங்களை கவனிக்கிறீங்க, நீங்கள் அழகாக இருக்கணும், இல்லை நீங்கள் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், லைக் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜின்னு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அதில் தான் நீங்கள் அதிகமாக வந்துட்டு உங்களுடைய வளர்ச்சி, உங்களுக்காக நீங்கள் வந்து நிறையா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கூட அவங்க நினைக்கலாம். ஓகே, ஈவன் அவங்க ஏதாவது சொன்னால் நீங்கள் அதை வந்து இல்லைன்னு மறுக்கிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் ஒரு சிலருக்கு.
அண்ட் பாஸ்ட்டை பற்றி வந்து அதிகமாக இங்கே பாஸ்டில் இன்னும் இருக்கிற மாதிரி அவங்க யோசிக்கலாம் மேபி. இல்லை பாஸ்ட்டை அவங்க நினச்சி கொஞ்சம் என்ன டெசிஷன் எடுக்கலாம், ஏன் இப்படி நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் ஸ்டக் ஆகி இருக்கிறாங்க. ஓகே, அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் மணி ரிலேட்டடாக பிஸியாக வச்சுக்கிறாங்க, அவங்கள பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறாங்க. பட் இங்கே ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஹெரஃபன்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தனுஷ். நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் தனுசு ராசியாக இருந்தால் அந்த பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபோர் ஆஃப் கப்ஸ், 7 ஆஃப் கப்ஸ், கன்ஃபியூஷன், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு மாற்றம் ஏற்படணும், ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மேபி ஒரு சிலர் ஊரை விட்டு ஊர் போகலாம், இல்லைனா ரொம்ப அவங்களுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பு ரொம்ப தோல் மேலே சுமை ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் எந்த ஆப்ஷனுமே வந்து அவங்களுக்கு பெட்டராக தெரியல ஒரு சிலருக்கு. ஓகே, ஆப்ஷன்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம் உங்களுக்குள்ள. ஒரு என்ன சொல்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு தெளிவு கிளாரிட்டி அவங்களுக்கு வருது. ரைட்டு, ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா அதிகமாக இங்கே கொஞ்சம் சில பேருக்கு வந்துட்டு இது ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் அதில் ஒரு குழப்பம் இருக்குது. ஓகே, இல்லை பிரிஞ்சு போனது ஒரு செப்பரேஷனாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. 2 விதமாக தெரியுது. ஃபுல் பிரேக்கப் ஆயிருந்தீங்க அப்படின்னா மேபி ஒரு சிலர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு எண்டு கொடுத்துட்டு மன வருத்தத்தோட கொஞ்சம் விலகி இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு எப்படி தெரியுதுன்னா ஆல்ரெடி விலகி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. பிகாஸ் மேபி நீங்கள் வந்து லாஜிக்கலாக வச்சுட்டு இருக்கலாம், ஏன்னா இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இதை விட்டு விலகிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது நியூ ப்ரப்போசல் வந்துச்சா, அந்த மாதிரி கூட அவங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறீங்க. ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இமோஷ்னலாக அவங்க எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் நீங்களுமே கவலையோடு இருக்க மாதிரி தான் இருக்குது. 4 ஆஃப் கப்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது பாஸ்ட்டு வச்சு ஒரு ஒரீஸில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, பட் அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஒரு மாற்றம், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ரீயூனியன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரைட், ஸோ மகர ராசிக்காரங்க, உங்கள் பர்சன், நீங்கள் விரும்பக்கூடிய உங்கள் பர்சன் மகர ராசியாக இருந்தால் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். Six of Pentacles. நீங்கள் பிளாக் பண்ணியிருந்தா நீங்கள் அன்பிளாக் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த கார்டு வேண்டாம்னு என்னுடைய மனசு சொல்லுது. பிகாஸ் நல்லா சப்பிள் பண்ணும். ஸோ ஒரு மாற்றம் வருது. உங்களை பற்றி ஏதோ ஒன்று ஜட்ஜ் பண்ணியிருந்துருக்கலாம், அதில் ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது. அண்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து உங்களுக்கான ஒரு சப்போர்ட் வந்து அவங்க சைட்லேருந்து கிடைக்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் ஆர் சப்போர்ட். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் எஃபோர்ட் இல்லைன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஈக்குவல் எஃபோர்ட் இல்லை, யாரோ ஒரு சைடு மட்டும்தான் அதிகமான ஒரு முயற்சி தெரியுது. பட் அது சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக. ரீயூனியன் அண்ட் அதுக்கான ஒரு பிளான் தெரியுது, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஓவர் எமோஷ்னல் ஆக வேண்டாம். ஓகே, நான் வந்து இப்போது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு சிலர் வந்து நீங்கள் பிளாக்ல இருக்கீங்க அப்படின்னா அன்பிளாக் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும் சேர்ந்து. இல்லை நீங்கள் வந்து இன்னும் ரீயூனியன் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க சைடு இருக்கிற உண்மையை நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக. அது வெளியே சொல்கிறதில்ல அவங்க,
ஆனால் அந்த ஒரு எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்க. கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்க பர்சனுடைய ஃபாதருடைய எனர்ஜி இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே, கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் கும்பராசியாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. கும்பராசியாக இருந்தால் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பொறுமையாக இருங்கன்றாங்க. ஓகே, ஹார்ட் பிரேக். பேஜ் ஆஃப் வான்ஸ். கம்யூனிகேஷன் கிளியராக ஏதோ ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் யோசிச்சு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்பவே லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்க. பட் ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடாக தான் இருக்கிறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் ரிலேட்டடாக தான் யோசிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஸ்டபனாக இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட ரொம்பவே ஸ்டபனாக காட்டிக்கிறாங்க. அண்டு மூட் ஸ்விங்ஸு, சில பேருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லைன்னா எஸ் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அவங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஹீலிங் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்குமே ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. பட் அவங்க கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. ஹீலிங் அலோவ் பண்ணி ஒரு நியூ பிகினிங். யா, ஏஸ் ஆஃப் வான்ஸ் இஸ் தேர். someone is blocking this commitment. ரியூனியன் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பிளாக்டாக இருக்கலாம், இல்லை அவங்க இப்போதைக்கு கமிட்மெண்ட் கொடுக்காம பிளாக்டாக இருக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக கமிட்மெண்ட்டை பற்றி ஒரு யோசனையாக அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஓகே, குழப்பம் இருக்குது கொஞ்சம். அது ரிலேட்டடாக ஸ்டெப் எடுக்கணும், பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எப்படி ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, மேபி இதை மேரேஜ் வரைக்கும் போகுமான்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பட் எனிகோ அவங்க ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. மீனராசி, நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் மீனராசியாக இருந்தால் அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன கேட்டிருக்கீங்க, ஒரு சில டைட்டில் கேட்டிருக்கீங்க. ஐ வில் டூ இட் சூன், வெரி சூன். ஓகேவா? ஸோ மீனராசி, நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன், உங்கள் பர்சன் மீனராசியாக இருந்தால் அவங்க கமிட்மெண்ட், ரீயூனியன் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அவங்க மணி ரிலேட்டடாகவும் கொஞ்சம் மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சக்ஸஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த எனர்ஜியில் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, மீனராசியோட ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஹெரஃபன் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு சிலர் எப்படின்னா சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், எயிட் ஆஃப் கப்ஸ். ஒரு சிலருக்கு நீங்கள் அவங்கள விலக்கியிருக்கலாம். ஸோ ரீயூனியன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஓவர் இமோஷ்னலாக நீங்கள் ஆகிடுறீங்க. பட் அட் த சேம் டைம் ரொம்பவே ஒரு சிலருக்கு நீங்களுமே வாட்டர் சைனாக இருக்கலாம். ரொம்ப இமோஷ்னலாக ஆகிறீங்க, இல்லை ரொம்ப அதிகமான அன்பு வச்சுருக்கிறீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, புரியுது. ரைட், ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றதையும் பார்க்குறாங்க. பட் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை மணி விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கலாம் உங்கள் சைடு. ஸோ அந்த மணி ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் ஜாப் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஹெரஃபன்ட்லாம் பார்க்கும்போது
நியூ பிகினிங் எல்லாமே எல்லா கார்ட்ஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஒரு கமிட்மெண்ட் வந்து மேரேஜ் ட்ரெடிஷ்னலாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, மீனராசிக்காரங்க அவங்க ஃபீலிங்ஸ் அப்படி தான் இருக்குது டுவோர்ட்ஸ் யூ, ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll meet you in my next video. Take care. Bye bye.